மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ரவா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா அடைக்கு வந்து அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு உளுந்தம்பருப்புங்க. இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவி நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு, நம்ம வரமிளகாயும் ஒரு 5 மிளகாயும் அதில் ஊற போட்டு மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. 1 ஹவர் ஒரு நாளே போதும். காய் இருந்ததுன்னா 2 ஹவர் வச்சுக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். சின்ன பவுலுக்கு 1 கப்பு தயிர் எடுத்துருக்காங்க. 3/4 பவுல் நம்ம எடுத்த ரவையோட 3/4 பவுல் தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடணுங்க. மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க, நல்லா சாஃப்டாயிரும். இப்போ அது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. வரமிளகா கொஞ்சம் பாதியை போட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகங்க, ரெண்டையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கணும், ரொம்ப குறப்பாக இருக்கக்கூடாது. இப்போ ரவையும் நல்லா ஊறிடுச்சு, ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்தாச்சு. தோசை மாவு, இட்லி மாவுலன்னு கவலையப்படாதீங்க. ரவை இருந்துன்னா போதும், சட்டுன்னு செஞ்சிடலாங்க. மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டுக்கணுங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு ஒரு கேரட்டும் நம்ம துருவி போட்டுக்கணுங்க. போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ரவையை வச்சு பண்ணதுனே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம அடக்கி ஒரு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக தட்டி விட்டுக்கணுங்க. தட்டி விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் மொறுன்னு வேக விட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்துருச்சுங்க சேனலில் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த தோசையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அப்படி ஒரு இலையில் நம்ம அடைய வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ரவை அடை கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சு அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். பாய்.